வணக்கம். உரையாடல்கள் சில சமயத்தில் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அது யாரோட உரையாடுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது. நண்பர்களோடு, உறவினர்களோடு, ஆசிரியர்களோடு, மாணவர்களோடு, நம்மிலும் கற்றவர்களோடு என்ற அந்த உரையாடலை விரிச்சிக்கிட்டே போகலாம். 2 நாளைக்கு முதல்ல தென்காசி தொகுதியினுடைய மேனாள் சட்டமன்ற உறுப்பினரும் மிகச்சிறந்த வழக்கறிஞரும் பத்திரிகைகளில் தொடர்ந்து எழுதி வருகின்ற எழுத்தாளருமாகிய என்னுடைய இனிய நண்பர் வழக்கறிஞர் வெங்கட்ராமன் அவர்களோடு பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் பேசுகிறப்ப அரிய செய்திகள் பல பகிர்ந்துக்கிடுவோம். அப்போ அவர் ஒரு செய்தி சொன்னார். ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் சொன்னேன், இதெல்லாம் நீங்கள் நூலில் எழுதணுமே அப்படின்னு. நான் எழுதியிருக்கேங்க, அந்த காலத்தில் பத்திரிகையில் வந்திருக்கு அப்படின்னாரு. அது என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இங்கேருந்து போன ஒருத்தர், தமிழ்நாட்டிலேருந்து போன ஒருத்தர் தென்காசியிலேருந்து போன ஒருத்தர் லண்டனில் பிபிசியில் பணியில் சேர்ந்துருக்கிறாரு. அவருக்கு நல்ல புகழ் இருந்திருக்கு. அப்போ அவர் ஒரு நாள் என்ன பண்ணாராம், அந்த தமிழோசை பிபிசி தமிழோசையில் இங்கே இருக்கக்கூடிய விக்டோரியா மகாராணியை நாம் பேட்டி எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்காரு. ஒன்று அவங்க சிரித்தாங்களாம். விக்டோரியா மகாராணியை பேட்டி எடுக்கிறது அவ்வளோ சாதாரணமான ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, சரி எதுக்கு வேணால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னோடனே இவர் ஒரு கடிதம் போட்டிருக்காரு விக்டோரியா மகாராணிக்கு. பாருங்களேன் மேல்நாட்டில் எப்படி இருக்குன்னு. விக்டோரியா மகாராணிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இப்படி நான் இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன், இங்கே பணியாற்றுறேன், உங்கள்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கணும், நீங்கள் எனக்கு அனுமதி தரணும். ஆச்சரியம், அந்த மாட்டிருந்து பதில் வந்ததான். நீங்கள் கேள்விகளையெல்லாம் அனுப்புங்க, அதற்குரிய பதில்களை நான் தர்றேன் அப்படின்னு. அதில் ஒரு அபூர்வமான கேள்வி அவர் கேட்டிருக்கார். என்ன கேட்டிருக்கார் அப்படின்னா, இந்தியாவை நீங்கள் 250 ஆண்டு காலம் ஆண்டீர்கள், உங்களுடைய தலைமையின் கீழ் ஆளப்பட்டது. அது இந்தியாவிலிருந்து கொண்டு வந்த பொருள்களில் உங்களுக்கு பிடித்தமான பொருள் எது? இதுதான் கேள்வி. உடனே அந்த அம்மா என்ன அழகாக எழுதியிருக்காங்க தெரியுங்களா? நம்ம என்ன நினைப்போம், கோஹினூர் வைரத்தை சொல்லுவோம், ஜஹாங்கீருடைய அந்த மயிலாசனத்தை சொல்லுவோம், இதெல்லாம் அங்கே தான் இருக்குது, அதை சொல்ல போகிறாங்க, இதை சொல்ல போகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தால், அவங்க என்ன சொன்னாங்களாம், என்னுடைய திருமணத்தின் போது, விக்டோரியா மகாராணி எழுதுகிறாங்க, சொல்கிறாங்க, என்னுடைய திருமணத்தின் போது திருமண அழைப்புதலை நான் இந்தியாவில் இருக்கின்ற மகாத்மா காந்தி அவர்களுக்கு அனுப்பினேன். உடனே அவர் எனக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியதோடு தன் கையினாலேயே நூல் நூற்ற ஒரு ஆடையை எனக்கு அனுப்பி வைத்தார். அந்த ஆடை சால்வை, பொன்னாடை என்று வேணால் நாம் வைத்துக்கொள்ளலாம். நான் மிக உயர்வாக மதிப்பது அதைத்தான் என்று அந்த மகாராணி சொன்னார்களாம். பாருங்களேன், அதாவது சூரியன் மறையாத சாம்ராஜ்யத்தை உடையது லண்டன் தேசம். அப்படிப்பட்ட தேசத்தினுடைய மகாராணி அவர் விரும்பிய பொருள் எது, பாதுகாக்கின்ற பொருள் எது என்றால், காந்தியடிகள் தன் கையினால் நூட்ட அந்த ராட்டையில் உருவாக்கப்பட்ட அந்த கதராடை பயனாடை தான். இதை சொல்லிவிட்டு இது சொன்னார். நான் இதை அந்த காலத்தில் எழுதினேன், ராணியின் சால்வை அப்படின்னு இதுக்கு நான் பட்டம் கொடுத்துருந்தேன் அப்படின்னாரு. எனக்கு கேட்ட உடனே பெருமையாக போச்சுங்க. பார்த்தீங்களா, ஒரு உரையாடல் மூலமாக ஒரு நல்ல செய்தியை சொல்ல முடியுதுன்னா அது எழுதப்படுறப்ப பதிவாகுது, சொல்லப்படுறப்ப செய்தியாகுது. இது போன்ற நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள், நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.